இன்னைக்கு ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஸ்ட்ரீட் ஸ்டைல் பாஸ்தா தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த மாதிரி பாஸ்தா செஞ்சு கொடுங்க, உங்க குட்டீஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது செய்ய ஃபர்ஸ்ட் பாஸ்தா வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணியில் உப்பு எண்ணெய்லாம் சேர்த்து நல்லா கொதிச்சதும் பாஸ்தா 1 கப் எடுத்திருக்கேன். இதை போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாஸ்தாக்கு தகுந்த மாதிரி டைம் மாறலாம். சில பாஸ்தா சீக்கிரம் வெந்துடும், சில பாஸ்தா கொஞ்சம் லேட் ஆகும். இது கரெக்டாக 10 மினிட்ஸ் ஆச்சு வேகிறதுக்கு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பல் பூண்டை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு வெங்காயத்தை நல்லா தின்ன ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கேரட் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு குடமிளகா சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் வேக வச்ச பாஸ்தா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் சோயா சாஸ், 2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ், 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாஸ்தால அந்த சாஸ் எல்லாமே ஒன்று சேர கலந்து வரணும் இந்த மாதிரி. இப்போ லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆரிகானோ சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ணீங்கன்னா நல்ல சூப்பரான பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க.